ஒரு மனிதர் ஹஜரத் இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வருகிறார். ஹசனுல் பஸ்ரி இடத்திலே வருகிறார். வந்து சொல்லுகிறார், மழை இல்ல, ஊர்ல தண்ணி பற்றாக்குறை, பஞ்சம், தோட்டங்களில் நிறைய வருவாய்கள் வந்து கொண்டிருந்துச்சு, எந்த வருவாய் இல்ல, நிலங்கள் எல்லாம் வெடித்து அப்படியே காஞ்சி போயிருக்கு. என்ன சொன்னாங்க ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ்? சொன்னார்கள், நீங்க பாவம் செஞ்சிருக்கிறீங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. பாவம் செஞ்சிருக்கிறீங்க, மன்னிப்பு கேளுங்க. அவர் போயிட்டார். கொஞ்ச நாளையில இன்னொருத்தர் வரார். நல்ல வருமானம் வந்து கொண்டிருந்த இந்த தொழில் திடீரென்று அந்த தொழில் விழுந்து போச்சு. அது லாஸ்ட், சம்பாத்தியமெல்லாம் பட்டு போச்சு. என்ன காரணம்? சொன்னார்கள் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ், நீங்க பாவம் என்னமோ செஞ்சிருக்கிறீங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, உங்களோட தொழில் வளமாகும். இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ஃபத்ஹுல் பாரியில எழுதுறார். இன்னும் கொஞ்ச நாளில் இன்னொருத்தர் வருவார். நான் திருமணம் முடிச்சு அழகான ஒரு குழந்தை ஒன்று கிடைக்கணும் என்ற ஆசையோடு திருமணம் முடிச்சேன். அந்த குழந்தை என்ன தந்தையே என்று கூப்பிடணும், வாப்பவா என்று கூப்பிடணும். இதுவரைக்கும் எனக்கு பிள்ளை இல்லை. திருமணம் முடித்து பல ஆண்டுகள், இன்னமும் பிள்ளை இல்லை, இன்னமும் பிள்ளை இல்லை. சொன்னார்கள் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ், நீங்க என்னமோ தவறு செஞ்சிருக்கிறீங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, பிரச்சனை தீரும். இன்னொருத்தர் சொன்னார், எங்களோட வீட்டில் அழகான தோட்டம் இருந்தது, அந்த தோட்டம் எல்லாம் அப்படியே அழிந்து நாசமடைந்திருக்குது, என்ன செய்யறது? சொன்னார்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்க, செய்றாங்க. ஒரு மாணவர் இதையெல்லாம் கண்காணிச்சுக்கிட்டு இருந்தார். உஸ்தாதிட்ட போய் கேட்டார், என்ன உஸ்தாத், 5 பேரு 5 வகையான பிரச்சனையை சொன்னீங்க, எல்லாருக்கும் ஒரே டேப்லெட் இல்லையா கொடுத்தீங்க? நோய் 5, மருந்து 1, எல்லாருக்கும் கொடுத்த மருந்து இஸ்திக்ஃபார். இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார்கள், அவர்களுக்கு நான் கொடுத்த மருந்து எந்த பாக்கெட்ல இருந்து கொடுக்கல, இது ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கௌமுக்கு சொன்ன புத்திமதி சூரா நூஹிலே இருக்கிறது. ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, உங்களுடைய ரப்பிடத்திலே பாவத்துக்காக மன்னிப்பு கேளுங்கள், அவன் பாவத்தை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். பாவ மன்னிப்பு கிடைத்தால் யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மிதராரா, மழை இல்லாத பிரச்சனை தீர்ந்துவிடும். வயும்திதுக்கும் பிஅம்வால், பொருளாதாரத்திலே உள்ள அந்த மந்த நிலை, மயக்க நிலை நீங்கி உங்களுடைய பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டாகும். வபனீன், குழந்தை பாக்கியவில்லையா, அல்லாஹ் குழந்தை செல்வத்தை தருவான். வயஜஅல்லக்கும் ஜன்னாத், அழகான தோட்டங்களை தருவான், அழகான ஆறுகளை கொடுப்பான், எல்லாமே வளமாகும். இஸ்திக்ஃபார் செய்வீர்கள் என்றான். பாவம்னா எல்லாத்துக்கும் காரணம்.